இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கள செயற்பாட்டாளர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் தோழர் புருஷோத்தமன் அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு கோருகிறேன். ஒவ்வொரு பொது உடைமைக்கு தொண்டரின் இழப்பும், ஒவ்வொரு அம்பேத்கரிய செயல்பாட்டாளரின் இழப்பும் அது அந்த இயக்கத்தின் இழப்பல்ல, அது ஒரு மொத்த சமூகத்தின் இழப்பு, ஒரு மக்களின் இழப்பு, ஒரு நாட்டின் இழப்பு. அந்த வகையில் தோழர் ஈஸ்வரன் மறைவுக்கு பூபேஷ் குப்தா நினைவு படிப்பகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் மிகச்சிறந்த அறிவுசார் நூல்களை எல்லாம் இந்த படிப்பகத்திற்கு வழங்கிய 50 ஆண்டுகளில் தான் வாசித்து தான் சேகரித்த அனைத்து புத்தகங்களையும் குத்தூசு குருசாமி படிப்பகத்திலே கொடுத்தால் அது இந்த மக்களுக்கு பெருமளவு பயன்படும் என்ற நம்பிக்கையோடு அந்த புத்தகத்தை வழங்கிய ஆதித்தமிழர் பேரவையினுடைய நிறுவனர் தலைவர் அதியமான் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தலைமையேற்றிருக்கிற தோழர்களுக்கும் இருக்கிற நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மனமார்ந்த காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செயற்கைக்கோள்களினுடைய உற்பத்தியை, பயன்பாட்டை, ஏவு தளங்களை இன்றைக்கி தனியார் கொடுத்தாச்சு. அணுசக்தி என்பது ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கே பயன்படுத்த வேண்டும் என்பது இந்திய அரசாங்கத்தினுடைய பழம்பெரும் கொள்கை. அந்த கொள்கை உருவாக்கப்பட்ட காலத்தில், அணுசக்தி குறித்து உருவாக்கப்பட்ட காலத்தில் இந்தியா ஒருபோதும் அணுகுண்டு தயாரிக்காது, அது ஆக்கப்பூர்வமான பணிகளுக்குத்தான் பயன்படுத்தும் என்ற உறுதிமொழியைத்தான் உலகுக்கு நாம் கொடுத்தோம். ஆனால் வரலாற்றிலே இன்றைக்கு நாமும் அணு குண்டுகளை சோதனை செய்ய வேண்டிய தேவை, சூழல் இந்த பூகோள பரப்பில் இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நெருக்கடியின் விளைவாய் உலக ஏகாதிபத்தியங்கள் செய்கிற சர்வதேச அரசியல் சதியின் காரணமாக இந்த அணுகுண்டை தயாரிக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அணுசக்தியை கொண்டுதான் பெருமளவு மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். இன்னும் பலவிதமான விஞ்ஞான கருவிகளை பயன்படுத்துவதற்காக அந்த சக்தியை நாம் பயன்படுத்துகிறோம், அதை உற்பத்தி செய்கிறோம். அதையும் எடுத்து இன்றைக்கு மத்திய அரசு தனியார் கொடுத்துட்டான். இராணுவ கருவிகளை உற்பத்தி செய்வதை, பெருமளவு ஏற்றுமதி செய்வதை பெருமையாக இவர்கள் சொல்கிறார்கள். அதுவும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. முன்னர் வங்கிகள் ஒப்படைத்தார்கள், பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்த காப்பீட்டுத் துறையை தனியாருக்கு கொடுத்தார்கள், ரயில்வேவின் சில பிரிவுகளை தனியாருக்கு கொடுத்தார்கள். இப்படி அனைத்தையும், துறைமுகங்களை, வானூர்திகளை, விமான நிலையங்களை, சகலத்தையும் இன்றைக்கு தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள். இன்னைக்கு இந்தியா என்பது ஒரு விற்பனை சரக்காகிவிட்டது. இடத்தை நிகழ்த்த வேண்டிய நேரத்தில் நேச சக்திகளை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். நமது சக்தியை விரயமாக்குகிற வேலைகளில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. இந்த இடத்திலே நான் ஒன்றை பொதுச் செயலாளர் முன்னிலேயும் தலைவர்கள் முன்னிலேயும் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சமீப காலத்து ஊடகங்களிலே நிறைய பார்க்கிறேன். இரவு 10-11 ஆனாலும் அந்த ஊடகங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு புதிய இளைஞர்கள் நிறைய பேர் அதை தங்களுடைய கருத்துக்களை கொண்டு செலுத்துவதற்கு பொது ஊடகங்கள் வாய்ப்பில்லை என்றால் இப்படியான ஊடகங்களிலே கொண்டு சேர்க்கிறார்கள், நல்லது. ஆனால் பெருவாரியான இன்றைய காலத்தில் நாம் எடுக்க வேண்டிய விஷயத்தை தவறவிட்டு, இலக்கை தவற விட்டு நாம் அம்பை எங்கோ எய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நான் பாரதி குறித்த விமர்சனங்களை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். பாரதி ஒரு சங்கி என்றும் சனாதனவாதி என்றும் ஒரு பொய்யான கற்பிதத்தை நமது தளத்திலிருந்து கொண்டு செல்வது பொருத்தம் இல்லை. அதுக்கு மேலும் சொன்னால், பாரதி குறித்து நான் இங்கே விரித்துரைப்பதற்காக நான் வரவில்லை. ஆனால் பாரதிதாசனை மட்டும் படித்துவிட்டு தெளிவாக பாரதியை புரிந்து கொண்டு அப்படிப்பட்டவர்கள் செயல்பட்டால் இந்த இயக்கத்திற்கும் இந்த நாட்டிற்கும் மக்களுக்கும் நல்லது பயக்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாமல் தவறான புரிதலோடு, தெளிவான பார்வையின்றி, விரிந்த விசாரிப்பின்றி, விரிந்த வாசிப்பின்றி, பரந்த வாசிப்பின்றி, பொத்தும் பொதுவில் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதுதான் முழுமை என்று பாரதி குறித்து பார்ப்பது, இந்த புதிய சங்கி சீமான் பெரியாரை குறித்த பார்வையைத்தான் நாமும் பார்க்கிறோம் பாரதி குறித்து என்று சிந்திக்க வேண்டியதவளாக இருக்கிறோம்.
அப்படியான சிந்தனை இந்த காலத்திற்கு தேவையா என்பதை நாம் கவனத்தில் எடுத்து அவர்கள் பாரதியை தன்பால் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். முடிந்தால் பாரதிதாசனை கூட அவன் எடுத்துக்கொண்டு போவான். ஏன்னா பாரதிதாசன் ஆரம்ப காலத்தில் ஒரு கவிதையை பாரதியோடு இருந்த அந்த துவக்க கால அவருக்கு 20 வயது இருந்த காலத்தில் 1908 இருந்து 1918 வரை பாரதிதாசன் பாரதியோடு வாழ்ந்தார் என்று சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் அவருக்கு 20 வயது. அந்த 20 வயதில் அவரும் சக்தி உபாசகராக பாடல்கள் எழுதினார் என்பதற்காக பாரதிதாசனை கூட அவன் காவு கொடுத்து எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனால் அதல்ல முழுமை என்பதை நாம் புரிந்து கொண்டு பாரதியை அதற்கு பிறகு வந்த கவிஞர்களை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாரதிதாசன் எழுதிய பாட்டை நான் இங்கே சொல்லி உங்களை வியப்பில் ஆழ்த்த வேண்டும் என்றெல்லாம் விரும்பவில்லை. அவன் சாதி கடந்தவன், படரும் சாதி படைக்கு மருந்தவன், மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன், நீடு துயில் நீக்க வந்த பாடி நிலான்னு சொன்னான். நீண்ட துயில் இருந்த இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் அவன் பாடி உசுப்பேத்த வந்தவன் பாரதி என்று பாரதிதாசன் சொல்றார். இன்னும் நிறைய அவர் சொல்லியிருக்கிறார். அதற்குள்ளெல்லாம் நான் விரித்துரைப்பதற்கான போதிய கால அவகாசம் இல்லை. தலைவர்கள் உரையாற்றுவதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு ஆலோசனையாக நான் அறிந்தவரை இது பொருத்தமற்ற விஷயங்கள் இன்றைக்கு விவாதிப்பது என்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டியது கடமை என்ற வகையில் எனக்கான இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நிகழ்விலே பங்கேற்றுக்கொண்டு இங்கே சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றியை கூறி, உங்களுக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.